ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஸ்ட்ரீட் ட்ரீமர்ஸ். நம்ம தொடர்ந்து ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிசைனர் ஒரு கோல்டன் ஷைன் எஃபெக்ட் எப்படி நம்ம போர்ட்ரேட்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டூப்ளிகேட் காப்பி ரெடி பண்ணிக்கிடுவோம். தென் பேக்ரவுண்ட் லேயரை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இப்போது ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணுறோம். சேச்சுரேஷனை ஃபுல்லாக லெஃப்ட் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். இப்போது நமக்கு சேச்சுரேஷன் அப்ளை ஆகிடுச்சு. சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் இது ஒரு ஈஸி மெத்தட். இப்போது சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு சாலிட் கலர் ஒன்று சூஸ் பண்ணுறோம். அதை ஒயிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒயிட் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஒயிட் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு சில்வர் எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இந்த அண்டர்லைனிங் லேயரில் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இதை மூவ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் எஃபெக்ட் கிடைக்கும். ஜஸ்ட் இதை தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் உள்ள கன்னத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் உள்ள கன்னத்தை மட்டும் ஜஸ்ட் இதை ஓகே கொடுத்துட்டு, இப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னே இது இந்த எஃபெக்ட் ஓவரால் அப்ளை ஆகிருக்கும் நமக்கு. ஸோ நம்ம மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்வெர்ட் பண்ணுவோம். மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிட்டோம்னாக்கா தென் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கங்க. ஃப்ளோ அரௌண்ட் 35 to 40 அந்த ரெண்டு நாள் வச்சுக்கலாம். நம்ம 40 செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஜஸ்ட் இப்போது இந்த லெஃப்ட் சைடு உள்ள கன்னத்தை மட்டும் நம்ம டச் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போது மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போவோம். அந்த சாலிட் கலர் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போது அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த அண்டர்லைனிங் லேயரை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் மாற்றினீங்கனாக்கா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம இந்த ரைட் சைடு கன்னத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிடுங்க.
இப்போ ஓவராலாக நம்ம வந்து ஷைனிங் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு சில்வர் எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம ஜஸ்ட் இந்த ஷேடோஸ் விழுகிற இடத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷேடோஸ் கொடுத்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ சேம் முதல்ல இதை ஒரு குரூப்பாக செலக்ட் பண்ணி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் சாலிட் கலருக்கு போய்க்குங்க. சாலிட் கலர் இந்த தடவை நம்ம பிளாக்னா ஃபுல் பிளாக் இல்லை, க்ரே அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூ வந்து 0வாக இருக்கட்டும். பிரைட்னஸ் வந்து 10 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது பிளாக் கிடையாது, இது வந்து ஒரு க்ரே கலர். ஆக்சுவலாக இங்கே பிளெண்ட் மோட மல்டிப்ளைன் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்லேருந்து இதை லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணாக்கா எங்கெல்லாம் வந்து இந்த ஷேடோஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை பாயிண்ட்டை பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. சேம் அதே தான், இன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போது இங்கே ஒயிட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஃப்ளோவை ஒரு 5 வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த சேம் லேயர்லேயே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே போச்சுன்னா ஜஸ்ட் இதை பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இடங்களை நம்ம ஜஸ்ட் ரப் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஷேடோ தான், பட் அதில் ஒரு டெப்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த ஃப்ளோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த ஹார்ட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஈஸியாக ரப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஷேடோ கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். இதோட ஃப்ளோவை நம்ம ஃபைனலாக கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இந்த இங்கே கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு சாலிட் கலர், சேம் க்ரே, ஹியூவை 0 பண்ணிடுங்க. பிரைட்னஸை 10 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. பிளெண்ட் மோடில் மல்டிப்ளை செலக்ட் பண்ணிடுங்க. தென் இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் மைல்டாக நம்ம டச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் முதுகோட பேக் சைடு ஏரியா. தென் ஓகே கொடுத்துருங்க. ஃப்ளோவை 5 வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸை 0 பண்ணிடுங்க. ஜஸ்ட் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் கொடுங்க.
ஸோ ஏன் நமக்கு பெயிண்ட் ஆகலைன்னா இங்கே வந்து பிளாக் செலக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட் இங்கே ஒயிட் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஷேடோ தான், உங்களுக்கு அது டெப்த்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா பட்டிருக்க இடங்களை ஜஸ்ட் இதை பிளாக் மாற்றிக்கங்க, ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஃப்ளோவையும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே தேவையில்லாத இடத்துல நம்ம இருக்கிற அந்த ஷேடோஸ் எல்லாம் ஜஸ்ட் delete பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 2 லேயரையும் ஒரு குரூப் போட்டுக்கிடுவோம். ஒரு குரூப் ஆக்கியாச்சு. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து ஷைனிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குரூப்புக்கு வந்து ஷேடோன்னு வச்சுக்கலாம். ஷேடோ. ஓகே, இப்போ நம்ம அந்த கோல்டு கலர் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் அது வந்து வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம குரூப்பாக போட்டதுனால இந்த ஓவராலாக எஃபெக்ட் என்னவாக இருந்தாலும் நம்ம அதை ஜஸ்ட் இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அதை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷைனிங் எஃபெக்டோட ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் ஓவராலாக இப்படி மாறுதுனாக்கா இங்கே வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது மாறுது. ஓகே, இப்போது இந்த டாப் லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு கலர் லுக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கோல்டு கலருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எஃபெக்ட் என்னென்னா எட்ஜி ஆம்பர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லேயரை மட்டும் அப்ளை பண்ணாக்கா நமக்கு கோல்டு கலர் கிடைக்கும். பட் இது வந்து ரொம்ப டார்க்கான ஒரு கோல்டு கலர் இருக்கும். இதோட ஒரு சின்ன ஷேடோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷேடோ தான் இந்த கோல்டு கலருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுக்கும். சேம் அதிலே போயிட்டு கலர் லுக்கப்பில் போயிட்டு இங்கே லேட் சன்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 எஃபெக்ட் நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே உள்ள எஃபெக்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த கோல்டு கலரை ஜஸ்ட் இந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணிக்கங்க. இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேம் அந்த ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலைனாக்கா நமக்கு எல்லா ஏரியாவிலையும் அந்த கோல்டு கலர் ஆப்ஷன் அப்ளை ஆகிடும். இப்போது இந்த 2 லேயரையும் ஒரு குரூப் போட்டுருவோம். இப்போது இந்த குரூப்புக்கு வந்து ஒரு மாஸ்க் வந்து
நம்ம சூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த மாஸ்க்கை இப்போ நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். மாஸ்க் நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். இப்போது இங்கே பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே தேவையில்லாத இடத்துல எங்கெங்கே பட்டிருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த எஃபெக்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம தேவைப்படுற இடத்துல மட்டும் வச்சுட்டு மற்ற இடத்துல ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஓவரால் எஃபெக்டை நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஜஸ்ட் நம்ம குறைச்சிடலாம். குறைச்சிட்டு இங்கே நம்ம அந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஜஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த ஷைனிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேடோவை தென் இந்த ஓவரால் ஷைனிங்கை ஸோ உங்களுக்கு அந்த கோல்டன் எஃபெக்ட் கொடுத்த ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த ஃபோட்டோவுக்கும் முன்னாடிக்கும் போகும் நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கோல்டன் எஃபெக்டை நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணணும்.